ஓகே ரசிகர்களே, இப்போ நம்ம நண்டு நல்லா வச்சு வெட்டுன்னு வெட்டுறவங்கள நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கூட. இதுதான் வந்து நம்மளோட வித்தியாசமான லொக்கேஷன். எல்லாம் சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சொக்கி திரும்பி நிற்கிறாங்க. அங்கே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மறந்து நிற்கிறாங்க. சின்ன பிள்ளை தான் நல்லா வெக்கப்படாமல் நல்லா அவங்கள எடுங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அண்ணன் கிட்ட சாப்பிட்டு காட்டுங்க, எப்படி சாப்பிடுவீங்க நீங்கள், உங்கள் சுயரூபத்தை காட்டுங்க நீங்கள் சாப்பாட்டுல. அங்கே 2 பேர் வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. அவங்களையும் நம்ம அடுத்தது எடுக்கணும். பெரிய கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்கள்கிட்டே வருவோம். அடுத்தது நாங்கள் இந்த பையன் சாப்பிட்றாங்க. இந்த பையனே கொஞ்சம் எடுக்கலாம் நீங்கள், ஏன்னா நல்ல ருசியான சாப்பாடு. பானையோட நிற்கிறாங்க பார்க்குறாங்க. பானையோட வராங்க பாருங்க. இவங்க தூக்கி வீசிடுவாங்க. அனுப்பிச்சுட்டேன். இவங்க முதல் சாப்பாடு சாப்பிடாம வாங்க சாப்பிடலாம். இவங்க சாப்பிட கூப்பிடுறாங்க. சாப்பிட சாப்பிடு. இப்போ நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே. ஒன்று எடுக்கணும்ண்ணே. தம்பி எடுக்கிறாரு. நம்ம வந்து அழகாக ஸ்மாலாக எடுத்தோம்னா நம்மளுக்கு அது நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெசிபி அந்த பாபா தூள்லாம் போட்டு நல்லா எடுத்துருக்காங்க. கொஞ்சம் நண்டு கொஞ்சம் கிட்ட பாருங்க. கேமராமேன் உங்களுக்கு வேணுமா? ஓகே, நம்ம இப்போ சாப்பிடுவோம். ஓகே, தீபாவளி ஸ்பெஷலுக்காக இந்த லொக்கேஷன் நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்றோம். கோழி இடம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த இடத்த இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பாருங்க. இது வந்து என்ன இடங்க? கோழி என்னது என்ன இடம்? இங்கே தான் அடைச்சி போடுவாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குற லொக்கேஷன் இதுதான். பார்த்தீங்கன்னா பாப்பா கூட்டிட்டு வா. அடுத்து நான் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரை மாதிரி அவர் எப்போ நாய்க்கு உட்காந்துருப்பாரு. இவர் வந்து இப்போ ஒரு தனிமையில் உட்காந்துருக்காரு. காதல் தோல்வியால ஒரு தனி இடத்துல உட்காந்துருக்காரு. அதையும் நம்ம சொல்கிறோம். கண்ணெல்லாம் விட்டு அடிக்கிறாங்க. விட்டு அடிச்சாரு. அது நம்ம பேர கலாதுனால நம்ம வந்து தப்பிச்சோன்ற அர்த்தம்.